22/2/1990 शिव जयंती पर अव्यक्त बाप दादा के महावाक्य। शिव ஜெயந்திக்காக அவ்யக்த பாப் दादाவினுடைய மகா வாக்கியம்। आज त्रिमूर्ति शिव बाप हर एक बच्चे के मस्तक पर 3 तिलक देख रहे हैं என்று திருமூர்த்தி சிவ தந்தை ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் 3 திலகங்களை பார்க்கின்றார்। सभी बच्चे दिल के उमंग उत्साह से त्रिमूर्ति शिव जयंती मनाने आए हैं। அனைத்து குழந்தைகளும் உள்ளபூர்வமான ஊக்கம் மற்றும் உற்சாகத்தினோடு त्रिमूर्ति शिव ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக வந்துள்ளார்கள்। तो त्रिमूर्ति शिव बाप अर्थात ज्योतिर्बिंदु बाप बच्चों के मस्तक पर 3 बिंदियों का तिलक देख हर्षित हो रहे हैं। எனவே திருமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவ தந்தை ஜோதிர் பிந்துவான பாபா குழந்தைகளுடைய நெற்றியில் 3 திலகங்களை பார்த்து புன்முறுவல் செய்கின்றார்। ये तिलक सारे ज्ञान का सार है। இந்த நெற்றியில தெரியக்கூடிய 3 திலகங்களும் ஞானத்தின் சாரமாக விளங்குகின்றது। इन 3 बिंदियों में सारा ज्ञान सागर का सार भरा हुआ है। இந்த 3 புள்ளிகளிலும் முக்கியமா ஞான கடலினுடைய சாரம் அடங்கி இருக்கின்றது। सारे ज्ञान का सार 3 बातों में है। இந்த 3 புள்ளி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்। இதுதான் ஞானத்தினுடைய சாரம்। அதாவது ஆத்மா, பரமாத்மா और ड्रामा அர்த்தார்த்த ரச்சனா। இந்த 3 திலகம், ஒன்று ஆத்மா, இரண்டாவது பரமாத்மா, மூன்றாவது ड्रामा அதாவது படைப்பு। आज का यादगार दिवस भी शिव अर्थात बिंदु का है। இன்றைய இந்த ஒரு நினைவு நாள் அப்படிங்கிறது சிவ தந்தையினுடைய பிறந்த நாள் ஆகும்। பிந்துவாக இருக்கக்கூடிய இறைவன் இந்த பூமியில் அவதரித்த நாள் அப்படின்னும் சொல்லலாம்। बाप भी बिंदु आप भी बिंदु அவரு ரச்சனா அர்த்தார்த்த ட்ராமா பி பிந்து। ஒன்று பரமாத்மா தந்தை புள்ளியானவர், ஆத்மாவும் புள்ளியாக தான் இருக்கின்றது। எது நடந்ததோ, நடந்து முடிந்து விட்டதோ, ட்ராமா முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்। तो आप सभी बिंदु நாம் அனைவரும் புள்ளியாவோம்। பிந்துவாக ஒளி புள்ளியாக ஆத்மா விளங்குகின்றது। பிந்து கி ஜெயந்தி மனா ரஹே ஹை। இந்த புள்ளி வடிவத்தில் இருக்கக்கூடிய ஜோதிர் பிந்துவான சிவ ஜெயந்தியை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம்। பிந்து பன் மனா ரஹே ஹோனா, ஆத்மா புள்ளி ஆயிட்டு புள்ளியோட பிறந்த நாளை கொண்டாடுகின்றோம்। सारा प्रकृति का खेल भी 2 बातों का है। இந்த முழு இயற்கையின் விளையாட்டு கூட
இந்த இரண்டு புள்ளிகளை வைத்துதான் இருக்கின்றது. ஏக்கு பிந்து கா அவரு தூஸ்ரா லைட் ஜோதி கா. ஒன்று புள்ளி, இரண்டாவது ஒளி ஜோதி. இதை வச்சுதான் முழு உலகத்தின் இயக்கமே இருக்கின்றது. பாப்கோ सिर्फ बिंदु नहीं लेकिन ज्योतिर बिंदु कहते हैं. சிவ தந்தை வெறும் புள்ளி இல்ல, ஜோதிர் பிந்து அப்படின்னு சொல்றோம். ரட்சிதாபி ஜோதிர் பிந்து है. நம்மை படைத்தவர் ஜோதிர் பிந்து ஆவார். பாயிண்ட் ஆஃப் லைட், ஒளி புள்ளியாக இருக்கின்றார். அவரு आप भी ஹீரோ பார்ட்டுதாரி ஜோதிர் பிந்து ஹோ. மேலும் நாம கூட ஹீரோ பார்ட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஜோதிர் பிந்து ஆத்மாக்கள் ஆவோம். நாக்கி சிர்ஃப் பிந்து ஹோ. நம்ம வெறும் புள்ளி இல்லை, ஆத்மா ஜோதிர் பிந்துவாகத்தான் இருக்கின்றது. அவரு சாரா கேள்வி தேக்கோ, நானும் புள்ளி அவரும் புள்ளி, சாதாரண புள்ளியில் ஒளி புள்ளியாக இருக்கிறோம். இப்ப இந்த டிராமாவை பாருங்க, எல்லைக்கு அப்பாற்பட்ட ஒரு விளையாட்டு. जो भी कार्य करते हैं उसका आधार லைட் है. நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதற்கு ஆதாரம் வெளிச்சம்தான். ஒரு வேலை செய்கிறோன்னா வெளிச்சம் இல்லாமல் ஒரு வேலை நடக்காது. எல்லாத்துக்குமே ஆதாரம் लाइट. आज संसार में अगर लाइट फेल हो जाए तो एक सेकंड में संसार नहीं लगेगा. இன்றைய உலகத்துல ஒரு செகண்ட் லைட் ஃபெயிலியர் ஆயிடுது, பவர் ஃபெயிலியர் ஆயிடுது. அப்ப இந்த உலகம் எப்படி இருக்கும்? உலகம் உலகமாவே இருக்காத. जो भी सुख के साधन है उन सबका आधार क्या है. இப்ப எதெல்லாம் சுகத்திற்கான சாதனமாக விளங்குகின்றதோ அந்த சாதனங்களுக்கும் ஆதாரம் என்னவாக இருக்கின்றது? லைட். அதுக்கும் ஆதாரம் ஒளிதான். ரச்சயிதா ஸ்வயம் பி லைட் है. நம்மை படைத்தவர் ஜோதிர் பிந்து, ஸ்வயம் ஒளியானவர். ஆத்மா और परमात्मा की लाइट अविनाशी है. ஆத்மா பரமாத்மாவுடைய லைட் அழிவற்றது. பிரகிருதி கா ஆதார பி லைட் है. இந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உலகில் வாழ்வதற்கும் ஆதாரம் ஒளிதான். வெளிச்சம் இருந்தா தானே வேலை நடக்கும். लेकिन प्रकृति की लाइट अविनाशी नहीं है. ஆனால் இந்த இயற்கையினுடைய வெளிச்சம் நிரந்தரமானது கிடையாது. ஆத்மாவுடைய வெளிச்சம் நிரந்தரமானது, பரமாத்மாவுடைய அந்த ஒளி நிரந்தரமானது. ஆனா இந்த இயற்கையில இருக்கக்கூடிய வெளிச்சம் நிரந்தரமானது கிடையாது. तो सारा खेल பிந்து அவரு லைட் பர் है. இந்த முழு விளையாட்டும் புள்ளி மற்றும் ஒளி இதை வச்சுதான் இருக்கு. பாயிண்ட்டும் வேணும், லைட்டும் வேணும். आज के यादगार दिवस को विशेष निराकार रूप से मनाते हैं. இன்றைய ஒரு நினைவு சின்னம் இதை விசேஷமா நிராகார சிவ தந்தையினுடைய பிறந்த நாளாக இதை கொண்டாடுகின்றோம். लेकिन आप कैसे मनाएंगे. ஆனால் நீங்கள் எப்படி கொண்டாடுவீர்கள்? आप विशेष आत्माओं का मनाना भी विशेष है. பாபா சொல்றாரு,
நீங்கள் வந்து விசேஷமான ஆத்மாக்கள். சாதாரண ஆத்மா கிடையாது. இறைவனால, அதாவது பிரகஸ்பதி குருவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆத்மாக்கள், குரு பார்வையில பட்ட விசேஷமான ஆத்மாக்கள். அப்ப இந்த பர்த்டே கூட எப்படி கொண்டாடணும்? விசேஷமா கொண்டாடணும் தானே! डायरेक्ट त्रिमूर्ति शिव बाप के साथ साकार रूप में ஜெயந்தி மனாயேங்கே. இப்போ நாம் சிவராத்திரிக்கு மதுபன் போகிறோம் அப்படின்னா சிவனோடு சேர்ந்து நம்மளுடைய பர்த்டே, அவருடைய பர்த்டே கொண்டாடுவதற்காக செல்கின்றோம். கபி ஸ்வப்பன் மேபி சங்கல்ப நஹிந்தா. இந்த மாதிரி சிவன் வருவார். நான் போய் சிவராத்திரியை, அதாவது சிவனோட இந்த பிறந்த நாளை சிவனோட சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்லாம் கனவுல கூட நம்ம யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். दुनिया वाले यादगार चित्र से ஜெயந்தி மனாத்தே. வெளி உலகத்தில் இந்த நினைவு சின்னத்தை வச்சு பர்த்டே வந்து கொண்டாடுறாங்க. और आप चैतन्य में बाप को अवतरित कर ஜெயந்தி மனாத்தே ஹோ. நீங்க சைத்தன்யமா பாபா அவதரித்த நாளை பிறந்த நாளாக கொண்டாடுகின்றீர்கள். तो शक्तिशाली कौन हुआ? அவங்க சிவலிங்கத்துல பூஜை, ஆராதனை, சில இடங்கள்ல 4 கால பூஜை பண்றாங்கன்னா, சில இடங்கள்ல 6 கால பூஜை பண்றாங்க. அந்த மாதிரிலாம் வந்து சிவராத்திரி அதாவது அந்த நைட்டு ஃபுல்லாக விழிச்சு இருந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கோவிலில் போய். பக்தர்களும் போய் அந்த நினைவு சின்னத்தை என்ன பண்ணுறாங்க, வழிபாடு செய்வதற்காக சிவராத்திரியாக கொண்டாடுறாங்க. நாம் வந்து இறைவனோட பிறந்த நாளாக கொண்டாடுறோம். அவங்க சிவலிங்கத்துக்கு வழிபாடு பண்ணுறாங்க, நாம் டைரக்ட் சிவனோடு சேர்ந்து பர்த்டே கேக் கட்டிங்லாம் பண்ணுறோம். இப்போ சொல்லுங்க, பாபா கேட்குறாரு, பக்தர்கள் சிவராத்திரி கொண்டாடுறதுக்கும் குழந்தைகள் சிவராத்திரி கொண்டாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? அவங்க நினைவு சின்னமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து நம்மளுடைய சொந்த தந்தையோட பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவோம்? அப்படி தானே கொண்டாடுறோம். சைத்தன்யமாக கொண்டாடுறோம். அவங்க ஜட யாதுகார், அதாவது நினைவு சின்னத்தில் போயிட்டு கோவிலுக்கு போய் வழிபாடுகள் அது வந்து செய்கிறாங்க. கண்ணை முழிக்கிறாங்க, வழிபாடு பண்ணுறாங்க சிவராத்திரி அன்னைக்கு. तो शक्तिशाली कौन हुआ? பாப் யா ஆப்? இப்போ சொல்லுங்க, எல்லாத்த விட ரொம்ப பவர்ஃபுல் யாரு? சிவ தந்தையா இல்லைன்னா நீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பாப்பு கருத்தீங்க பலே ஆப். நம்மளுக்கு தெரியும், எல்லாத்த விட உயர்ந்தவர், சக்திசாலியானவர் சிவ தந்தை தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் சிவ பாபா சொல்கிறாரு, முதல்ல நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு கடவுள் சொல்கிறாரு. अगर बच्चे नहीं होते तो बाप आकर क्या करते? எதனால பவர்ஃபுல்னு சொல்றாருன்னா, இப்போ சிவன் பூமிக்கு வந்திருக்கிறாரு, அவரை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொல்றத யாரும் கேட்கவே இல்லை. அவர் சொல்றத யாரும் நடைமுறைப்படுத்தவும் இல்லை. கேட்டால் தானே செய்யறதுக்கு, கேட்கறது கூட ரெடி இல்லை. குழந்தையே ஆகலை அப்படின்னா வந்தது வேஸ்ட் ஆயிட்டு இருக்கோம்ல. அதனால நீங்க இல்லாட்டி சிவன் வந்து என்ன பிரயோஜனம்? பக்தியில சொல்லுவாங்க, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே சிவன் இல்லையேல் சக்தி கிடையாது. நம்ம எல்லாருக்குமே சக்தி கொடுத்தது அந்த சிவன் தான். அவரு சொல்றாரு, நீங்க இல்லாட்டி நான் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நீங்கெல்லாம் பாபா குழந்தை ஆகலைன்னா நான் வந்து வேஸ்ட்டு தானே. இப்போ இவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது தான் அவருக்கே வந்து ஒரு பவர் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் அவருடைய
பணிவு தன்மையை குறிக்குது, நிர் अहंकार தன்மை குறிக்குது. इसलिए पहले बाप बच्चों को मुबारक देते हैं. நீங்க மட்டும் குழந்தைங்க இவ்வளோ பேர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஹால் ஃபுல்லா சிவராத்திரி கொண்டாடுவதற்காக பாபாவோட குழந்தைங்க இருந்தாங்க. சிவராத்திரி அன்னைக்கு ஒருத்தர் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க. சிவன் வந்து பர்த்டே கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறாரு, ஹாலில் ஒரு ஒரு ஆள் கூட இல்லை. அப்போ அவர் எப்படி கொண்டாடுவாரு? அப்போ நீங்க இல்லாட்டி நான் இல்லை அப்படின்னு பாபா சொல்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் உங்களுக்கு தான் அப்படின்னு பாபா சொல்றாரு. மனுக்கே மொஹபத்துக்கு முபாரக் ஹை. சாதாரண வாழ்த்துக்கள் சொல்லல, மனதினுடைய ஒரு என்ன சொல்லலாம், ரொம்ப அன்பா உள்ளபூர்வமான அன்பு நிறைஞ்ச வாழ்த்துக்கள் பாபா சொல்றாரு. बाप को दिल में प्रत्यक्ष कर लिया है ना. நாம நம்ம மனசுல பாபா யாருன்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் பாபா நம்மள்கிட்ட பிரத்யக்ஷமா இருக்கிறாரு. तो दिल में बाप के प्रत्यक्ष करने के मुबारक है. உங்களுடைய உள்ளத்துல இறைவனை வைத்திருக்கின்றீர்கள், அதற்காக வாழ்த்துக்கள் அப்படின்னு பாபா சொல்றார். बाप को दिल में प्रत्यक्ष कर लिया तो दिल में बाप को प्रत्यक्ष करने के मुबारक. முதல்ல இறைவன் யார், எப்படி இருக்கிறாரு, என்ன செய்யறாரு எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு பாபாவை யா ஜோ ஹை ஜெய்சா ஹை, யாரா இருக்கிறாரு எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்றது நல்லா புரிஞ்சுக்கிட்டு உள்ளபூர்வமாக அவரை ஏற்றுக்கொண்டோம். அப்புறமா தான் நம்மளோட இதயத்தில் இறைவன் இருக்கிறாரு. இதற்காக இறைவனே நமக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. साथ साथ विश्व की सर्व आत्माओं प्रति रहम दिल विश्व कल्याणकारी की शुभ भावना शुभ कामना से विश्व के आगे बाप को प्रत्यक्ष करने की सेवा के उमंग उत्साह के मुबारक. கூட கூடவே அனைத்து ஆத்மாக்கள் மீது இரக்க உள்ளம் உடையவராக ஆகி உலக நன்மைக்கான சுப பாவனை மற்றும் சுப காம்னா மூலமாக உலகத்திற்கு முன்பாக தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதற்கான இந்த சேவைக்கான ஊக்கம் உற்சாகத்திற்கு வாழ்த்துக்கள். बाप दादा सभी बच्चों के उत्साह का उत्सव देख रहा था. பாப் தாதா அனைத்து குழந்தைகளும் எவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறாங்க, இதை வந்து பார்த்து கொண்டே இருந்தாரு. சேவா கர்னா அர்த்தார்த்து உற்சாக சே உற்சவ் மனானா. இப்போ நம்ம சேவா பண்றோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊக்கம் உற்சாகத்தோட உற்சவத்தை கொண்டாடுகின்றோம் அப்படின்னு அர்த்தம். जितनी बड़ी सेवा करते हो बेहद की उतना ही बेहद का उत्सव मनाते हो. இப்போ உண்மையை சொல்ல போனா இந்த சிவராத்திரி டைம்ல அங்கங்க சேவா நடந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ சேவை பண்றீங்களோ அவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்றார். சேவாக்கா அர்த்த ஹி கியா ஹை. இந்த சேவைக்கான அர்த்தமே என்ன? சேவா கியோं करते हो. ஏன் சேவா பண்றீங்க? பாபா கேட்குறாரு, ஏன் சேவா பண்றீங்க? आत्माओं में बाप के परिचय द्वारा उत्साह बढ़ाने के लिए சிவராத்திரி அன்னைக்கு எக்ஸிபிஷன் வைக்கிறோம். அங்கங்க ஒரு சிங்கிள் லிங்கமாவது வைக்கிறோம். 12 ஜோதிர்லிங்கம் முடிஞ்சா சில பேர் வைக்கிறாங்க. அப்படி நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் லிங்கம் வச்சு பக்தர்களை கூப்பிட்டு பகவானோட அறிமுகத்தை கொடுக்குறோம் நம்ம. சாதாரணமாக கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்களே, ஒரு சிவலிங்கம் வச்சா வராங்க. அந்த மாதிரி சேவை எதுக்காக பண்றோம்னா சிவனுடைய அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதற்காக இந்த சேவை செய்கின்றோம்.
जब सेवा का प्लान बनाते तो यही उत्साह रहता है ना. இப்போ சேவைக்கான பிளான் போடும்போது கூட இப்போ சிவராத்திரி எந்த ஏரியால கொண்டாட போறோம், அந்த ஏரியால இருக்கிற நான்பிகிஸ்க்கெல்லாம் பாபா வந்திருக்கிறாரு, இந்த மெசேஜ் போய் சேரணும், இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார், இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்ற பேசிக்கா அதுக்காக தான் நம்ம சேவையே பண்றோம். அப்படிதானே? அதுக்காக தானே மீட்டிங் பண்றோம். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே எதை வச்சு பண்றோம்? பாபா இந்த பூமியில வந்திருக்கிறாருன்ற மெசேஜ அந்தந்த ஏரியால பரப்பணும். அதுக்காக தானே சேவா பண்றோம். कि जल्दी से ஹலோ, जल्दी वंचित படுத்துட்டியா இல்ல? சும்மா படுத்து இருக்கிறேன், படுத்து கிடக்கு. जल्दी से जल्दी वंचित आत्माओं को बाप से वर्षा दिलाएं. இப்ப எவ்வளவு பேரு அப்பா யாருன்னு தெரியாம அனாதைங்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாபா முரளில சொன்னாரு, நிறைய பேரோட வாழ்க்கையில யாருமே இல்லாம இருக்கிறாங்க. எல்லா ரிலேஷனும் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குன்னு யாருமே இல்லை. அவங்கள புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து கடவுள் இருக்கிறாரு, அந்த கடவுள் வந்திருக்கிறாரு நல் வழி கொடுக்கறதுக்காக, உங்களுக்காக கடவுள் இருக்கிறாரு, அட்லீஸ்ட் இறைவன் மிக சிறந்த துணைவன் அப்படின்ற ஒரு மெசேஜ் நீங்க கொடுக்கலாம்ல. வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவா யாரும் இருக்கக்கூடாது. இறைவனோட அறிமுகத்தை நாம அனைவருக்கும் கொடுக்கணும். அதுக்கு தானே சேவா பண்றோம். ஆத்மாओं को खुशी की झलक का अनुभव कराएं. இப்ப ஆத்மாக்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, இப்ப நம்மளுக்காக கடவுள் இருக்கிறாரு. இப்ப தாய் தந்தை இழந்தா ஒரு அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்ல. வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாவா இருக்கக்கூடாது. எல்லாருமே இன்னைக்கு வந்து எல்லா உறவினர்கள் இருந்தாலும் இந்த கலியுகத்துல மனசால அனாதைகள் தான். வீடு ஃபுல்லா ரிலேஷன் இருப்பாங்க, ஒருத்தர் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்க மாட்டாங்க. அது கடவுள் மாதிரி வராது. அப்ப அந்த இறைவன் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறாரு. முக்கியமா புரிதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. உங்க உங்களோட கஷ்ட நஷ்டங்களை சொன்னா கூட கூட இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியாது. ஆனா பரந்தாமத்துல இருக்கிற பரமாத்மா நீங்க சொல்லாமலே அவர் புரிஞ்சுக்கிறாரு. அப்படிப்பட்டவர் உங்களுக்காக இருக்காரு அப்படின்னு அட்லீஸ்ட் உங்களுக்காக கடவுள் இருக்கிறாரு, அந்த மெசேஜாவது கொடுக்கலாம்ல. அத மாதிரி ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஆத்மாவுடைய தாயும் தந்தையும் உயிரோட இருக்கிறாரு, வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜீவன் உங்களுக்காக இருக்காரு. இத வந்து சொல்லணும்ல. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அதுக்காக தான் இந்த சிவராத்திரி டைம்ல நம்ம சர்வீஸ் பண்றது. चाहे आज के संसार में कितना भी बड़ा हो, लेकिन हर आत्मा के प्रति देखते ही पहले संकल्प क्या उठता है. இப்ப இன்னைக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய ஆத்மா, பெரிய பெரிய விஐபிலாம் கூட இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது முதல்ல என்ன சங்கல்பம் நமக்கு வருது? ये प्राइम मिनिस्टर है, ये राजा है, ये दिखाई देता है, या आत्मा से मिलते हो बात देखते हो. இப்ப உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வருது, பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறீங்க, அல்லது அந்த நாட்டு ராஜாவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. நான் வந்து இந்த நாட்டு ராஜாவை சந்திக்கிறேன், பிரைம் மினிஸ்டரை சந்திக்கிறேன், சீஃப் மினிஸ்டரை சந்திக்கிறேன், அந்த மாதிரி தாட்டு வருமா? அல்லது நான் ஒரு ஆத்மாவை சந்திக்கிறேன், அந்த மாதிரி தாட்டு வருமா? பாபா கேட்குறாரு. ஒரு பெரிய விஐபி பார்க்குறீங்க, பெரிய விஐபி அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பீங்களா, இல்லை இவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னு நினச்சிட்டு பார்ப்பீங்களா? என்ன தாட்டு வரும்? शुभ भावना उठती है उठती है ना, कि ये आत्मा भी बाप से प्राप्ति की अंजलि ले लेवे. அப்ப அந்த விஐபியா இருந்தா என்ன, பிரைம் மினிஸ்டரா இருந்தா என்ன, எல்லாருமே ஆத்மா தானே. அப்ப நம்மளுக்கு வந்து ஆத்மா அப்படிங்கிற தாட்டு தான் வரணும். அடுத்து என்ன வரணும்னா, இந்த ஆத்மாவுக்கும் பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கட்டும்.
மனசால வரணும். इस संकल्प से मिलते हो ना. இப்போ நாம வந்து ப்ரோக்ராம்ஸ்க்கெலாம் விஐபிஸ்லாம் கூப்பிடுறோம், அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்காக போயிருக்கோம். நான் விஐபி பார்க்க போகிறேன், விஐபியை சந்திக்கிறேன், அப்படி இருக்குமா தாட்டு? ஒரு சகோதர ஆத்மாவை பார்க்க வந்திருக்கிறேன், இந்த சகோதர ஆத்மாவுக்கும் பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கட்டும். ஏன்னா இவங்கெல்லாம் மைக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சு அவங்க மூலமா 1000 பேருக்கு அறிமுகம் கிடைக்கும். ஒருத்தர் ரெடி ஆனா 1000 பேர் அவங்க சொல்றதை கேட்பாங்க. அதனால தான் பாபா விஐபிஸ்லாம் கூப்பிட சொல்றாரு. ஆனா அவங்களும் ஒரு ஆத்மா தானே, அந்த எண்ணத்தோட தானே மீட் பண்றீங்க அப்படின்னு பாபா கேட்கிறாரு. अब ये शुभ भावना उत्पन्न होती है, तभी आपकी शुभ भावना का फल उस ஆத்மா को அனுபவ करने का बल मिलता है. உங்க மனசுல ஒரு சுப பாவனை இருக்கணும், இந்த ஆத்மாவுக்கு பாபாவுடைய அறிமுகம் கிடைக்கட்டும். அந்த சுப பாவனையினுடைய பலம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். शुभ भावना आपकी है, लेकिन आपकी भावना का फल उनको मिल जाता है. நீங்க சுப பாவனை வைக்கிறீங்க, பாபா இந்த ஆத்மாவுக்கு உன்னோட அறிமுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அந்த ஆத்மாவுக்கு பாபா என்ன பண்றாரு? சக்தி கொடுப்பாரு. நீங்க எந்த ஆத்மா மேல சுப பாவனை வைக்கிறீங்களோ அந்த ஆத்மாவுக்கு பாபா சக்தி கொடுப்பாரு. நீங்க சொல்றத கேட்கறதுதான் ஒருத்தர் கிடைச்சிருக்காரே. ஆ, நீங்க என்ன சொன்னாலும் அவர் செய்வாரு. அதுல ஒரு விசேஷம் என்னன்னா, சுயநலத்தோட நீங்க எது சொன்னாலும் அவர் செய்ய மாட்டாரு, வேடிக்கை பார்ப்பாரு. பொது நலத்தோட மத்தவங்களுக்காக நீங்க எது சொன்னாலும் அவர் செய்வாரு. क्योंकि आप श्रेष्ठ आत्माओं की शुभ भावना के संकल्प में बहुत शक्ति है. ஏன்னா நீங்க சாதாரண ஆத்மா இல்ல, சிரேஷ்டமான ஆத்மாக்கள். இறைவனே உங்களுக்கு சேவகனா கிடைச்சிருக்கிறாரு. ரைட் ஹேண்ட் யாரு? சிவபாபா. 1000 கரங்கள் உடையவர் உங்களுக்கு சேவகனா கிடைச்சிருக்கிறாரு. உங்களுடைய ஒவ்வொரு சிரேஷ்டமான சங்கல்பத்தை பூர்த்தி செய்யறது தான் அவருக்கு வேலையே. அதனால அவருக்கு வந்து நீங்க நிறைய சிரேஷ்ட சங்கல்பம் வச்சுட்டே இருந்தா அவர் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அதனால எல்லாருக்கும் பாபாவோட அறிமுகம் போய் சேரட்டும். சில பேருக்கு சில சுச்சுவேஷன் இருக்கும். இந்த சிவராத்திரி டைம்ல சிலர் வந்து ஸ்தூலமா பெரிய பெரிய லிங்கம்லாம் வச்சு சேவை பண்றாங்க. நம்மளால அது மாதிரிலாம் செய்ய முடியலையே, நாம வந்து என்ன பண்றது? அது மாதிரி ஒரு தாட் இருக்கும். அப்படிப்பட்டவங்க மனசா சேவா பண்ணலாம். இந்த ஒரு நாயன்மார் பூசலார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு மனசால கோவிலே கட்டிட்டாரு பக்தி மார்க்கத்துல. அந்த கோவில்ல என்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கிறாங்களோ அதே நாள்ல அந்த ஊர்ல, அதாவது அந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா கட்டின கோவிலுக்கும் கும்பாபிஷேகம் அன்னைக்குதான். இவர் மனசுல கோவில் கட்டினாரு, அந்த ராஜா பிசிக்கலா கோவில் கட்டி இருக்கிறாரு. இவருக்கு கோவில் கட்டணும்னு ஆசை, ஆனா பைசா இல்லை. அதனால மனசால கோவில் கட்டினாரு பூசலார். ஆனா அந்த ராஜா வந்து, ராஜாட்ட பைசா நிறைய இருக்கும்ல, அவங்க கோவில் கட்டிட்டாங்க. கோவில் கட்டி கும்பாபிஷேகம் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணா 2 பேரும் ஒரே டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சிவன் வந்து அந்த ராஜாவோட கனவுல போயிருக்கிறாரு. இந்த பாருப்பா, இதே டேட்ல வந்து பூசலார் கோவில் கட்டி இருக்கிறாரு, நான் அந்த கோவிலுக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு, நாங்கள் கண்டிப்பாக போகணும், நீங்கள் என்ன பண்ணுங்க டேட்டை மாற்றிடுங்க, அந்த டேட்டில் வச்சா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம். அப்புறம் கண்ணை விழிச்சு பார்த்தா விடியற் காலையில் வந்த கனவு. அப்புறம் அங்கே இருக்கிற அவங்க ஜோசியக்காரங்கெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூசலாரை தேடி ராஜாவே கிளம்பிட்டாரு. பூசலார்கிட்ட போய் டேட்டை மாற்ற சொல்லி கேட்கலான்னு. ஆனால் விடிஞ்சா அந்த கும்பாபிஷேகம் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த கும்பாபிஷேகம் நிறுத்திட்டாங்க, ராஜா நிறுத்திட்டாரு. நிறுத்திட்டு பூசலாரை தேடி போறாரு. அவரு மனசுல கோவில் கட்டி இருக்கிறாரு, மனசால அவரை நினைச்சிட்டு இருக்கிறாரு. கும்பாபிஷேகமே நடக்குது மனசால.
அவரு ராஜா போய் தேடுறாரு, இந்த ஊர்ல எங்க கோவில் இருக்கு, பூசலார் கட்டிய கோவில் அப்படின்ட்டு. இங்க அப்படிலாம் யாரும் கோவில்லாம் கட்டலையே அப்படின்றாங்க. கடைசியில அங்க ஒரு பைத்தியம் இருக்கு. அத எப்ப பார்த்தாலும் செங்கல் எடு, மணல் எடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்க அவரை தான் சொல்றீங்களோ அப்படின்ட்டு கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. அப்போ வந்து பூஜை நடந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சு எல்லாருக்கும் பிரசாதம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது. ஆ, அப்ப தீர்த்தம் கொடுத்துட்டு இருக்கிறாரு யாரு, மணக்கோவில் கட்டிய அந்த பூசலார. இந்த ராஜா போய் அந்த தீர்த்தத்தை வாங்குறாரு. ஆ, மனசால கோவில் கட்டி இருக்கிறாரு. அந்த கோவிலுக்கு சிவன் போறதுனால ஒரிஜினல் கோவிலை கேன்சல் பண்ணிட்டாரு பாத்தீங்களா. அங்கதான் சிவன் நிக்கிறாரு. பக்தியிலேயே அவர் அப்படிதான் அவருடைய கேரக்டர். அதனால நம்மளால பெரிய பெரிய சேவை பண்ண முடியலன்னா பரவாயில்ல, மனசால செய்யலாம்ல. மனசா சேவைக்கு பவர் ஜாஸ்தி. பிசிக்கலா நம்மளால சேவா பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஆனா அவங்க வந்து இந்த மனசா சேவா பண்ணலாம். பாபா உன்னோட அறிமுகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம எத்தனை பேரை சந்திக்கிறோம், அத்தனை பேருக்கும் நம்ம பியூர் வைப்ரேஷன் கொடுக்கலாம்ல, சுப பாவனை வைக்கலாம்ல. மனசால மனசா சேவை பண்ண முடியாத, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இதுக்கு தான் பவர் ஜாஸ்தி, மனசா சேவைக்கு தான். அதுக்கு முதல்ல மனசு இருக்கணும். பாபாவுடைய சேவை பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வந்து ஆழ் மனசுல இருந்து வரணும். சொல்லுவாங்களே ஃப்ரம் த ஹார்ட். பாபாவை நினைக்கணும், அவருடைய சேவை பண்ணணும். கண்டிப்பா வந்து பாபா உதவி செய்வாரு. शुभ भावना की संकल्प में बहुत शक्ति है. நம்ம மனசால பாசிட்டிவா நினைக்கிறோம்ல, பாபாவுடைய சேவை நடக்கணும், உலகம் ஃபுல்லா பாபா பிரத்யட்சம் ஆகணும், நம்ம ஊர்ல பாபா பிரத்யட்சம் ஆகணும், எல்லா இடத்துக்கும் பாபா வந்திருக்கிறாரு, இறைவன் இந்த பூமியில் அவதரித்து விட்டார், இந்த மெசேஜ், இந்த சங்கல்பம் வைக்கிறோம்ல சுப பாவனை, இந்த சங்கல்பத்திற்கு பவர் இருக்கு அப்படின்னு பாபா சொல்றார். அதனாலதான் சங்கல்பத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாரு. பாசிட்டிவா நினைங்க, அதுக்கு பவர்ஃபுல்லா நினைங்க. பாசிட்டிவ் தாட்ஸை கண்டிப்பா நடக்கும். சுப பாவனை வைங்க. எல்லாருக்கும் பாபாவோட மெசேஜ் போய் ரீச் ஆகணும் நினைக்கலாம்ல. आप एक एक श्रेष्ठ आत्मा का एक एक शुभ संकल्प वायुमंडल की சிருஷ்டி ரச்சிதாக. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த சுப பாவனை சிரேஷ்ட சங்கல்பம் வைக்கிறது தான் ஆள் இல்லை. எல்லாத்துக்கும் எல்லா சேவையும் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. மனசால பாபாவை நினைக்கிறதுக்கோ, பாபாவோட மெசேஜ் போய் எல்லாருக்கும் உலகம் ஃபுல்லா சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கோ தான் ஆள் இல்லை. அதே நீங்களா இருக்கக்கூடாது. மனசால நினைங்க. நம்மளோட ஒவ்வொரு தாட்டும், நம்ம எங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஆக்சுவலா எங்க அப்படின்னா, கல்ப விருட்ச மரத்தினுடைய வேறு பகுதியில இருக்கும். நம்மளோட தாட்டு மரத்துக்கு போய் ரீச் ஆகும். கவலையே படாதீங்க. சுப சங்கல்பம் மட்டும் வச்சுட்டே இருங்க. பாபா வந்து சரி பண்ணுவாரு, செய்வாரு, ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா நாம வந்து வேஸ்ட் தாட்ஸு, நெகட்டிவ் தாட்ஸு, நம்மளெல்லாம் முடியாது, நாம வேஸ்ட்டு, நாமெல்லாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அது மாதிரிலாம் தாட்டு கிரியேட் பண்ணக்கூடாது. என்னால செய்ய முடியல, அது செய்ய முடியலன்னா மனசா சேவை தான் இருக்குல்ல. ஒண்ணு இல்லாட்டி இன்னொன்னு இருக்கு. இது எல்லாரையும் செய்யலாம்ல, எல்லாரும் செய்யலாம்ல. மனசால பிரைம் மினிஸ்டரா இருந்தானே, சீஃப் மினிஸ்டரா இருந்தானே, பாபாவோட மெசேஜ் கொடுக்கலாம்ல. வார்த்தைகளால அவங்களுக்கு சொல்றது கஷ்டம், ரொம்ப டஃப். அவங்கள பார்க்க கூட முடியாது. இங்க எங்கேருந்து நம்ம அவங்களுக்கு வந்து வார்த்தைகளால ஞானத்தை சொல்றது? ஆனா எண்ணங்களால சொல்லலாம். எண்ணங்களால மனசா சேவை நிறைய பண்ணலாம். இந்த சுத்தமான எண்ணங்களுக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு பாபா சொல்றாரு. அவரே ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு, யூஸ் பண்ணிக்கோங்க. आप एक एक श्रेष्ठ आत्मा का एक एक शुभ संकल्प. ஒவ்வொரு முதல்ல நீங்களே சாதாரண ஆத்மா இல்லை, நீங்க ஆக்சுவலா வேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிரேஷ்டமான எண்ணங்கள் இருக்குல்ல, இது வந்து மரத்துக்கு போய் ரீச் ஆகும், வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணும். மனுஷங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் பரப்பி வச்சிருக்காங்க, இந்த பிரபஞ்சத்தை கெடுத்து வச்சிருக்காங்க.
நெகட்டிவ் வைப்ரேஷனால. நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனை பரப்புங்க. வைப்ரேஷன் எங்கேருந்து வரும்? எண்ணங்கள்ல இருந்து வைப்ரேஷன் வரும், அதிர்வலைகள் மூலமா. ஆனா நம்ம விருத்தி பாசிட்டிவா இருக்கும் பொழுது அந்த விருத்தியிலேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன் நம்மளை சுத்தி வாயு மண்டலத்துல அவசியம் பரவும் அப்படின்னு பாபா சொல்றாரு. சிருஷ்டிக்கோ பதில் தேத்தாக நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாசிட்டிव எனर्जी வந்து இந்த சிருஷ்டியை மாற்றக்கூடியது ஆகும். इसलिए आने वाली आत्मा को सब अच्छे से अच्छा अनुभव होता है. அதனால தான் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கு கூட நல்ல நல்ல அனுபவங்கள் ஏற்படும். न्यारा संसार अनुभव होता है. இப்ப பாபா வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, உங்க வீட்டுக்கே வராங்க அப்படின்னா மற்ற வீடு மாதிரி உங்க வீடு இருக்கக்கூடாது. இது இது ஒரு கோவில் மாதிரி இருக்கு. வீடு வந்து எப்படி பாபா சொல்றாரு, கருக்கோ மந்திர் பனாவோ அப்படின்னு சொல்றாரு. வீடு வந்து வைப்ரேஷன், முதல்ல வீட்டோட வைப்ரேஷன் மாத்துங்க. அப்ப உங்க வீட்டுக்கு வரக்கூடிய ரிலேஷன்ஸ், ஃப்ரெண்ட்ஸு அவங்க சொல்லுவாங்க, இந்த வீடு பார்த்தா கோவிலுக்கு போற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. थोड़ा समय के लिए आपके शुभ संकल्पों की भावना के फल में वह समझते हैं कि ये न्यारा और प्यारा स्थान है. நீங்க கொஞ்ச நாள் தான் யோகா பண்ணியிருப்பீங்க, பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க வீட்ல பரப்பி இருப்பீங்க. நீங்க போய் பரப்பணும்னு எடுத்துன்னு போய் பரப்புறதெல்லாம் கிடையாது. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸை தொடர்ச்சியா நினைக்க நினைக்க நம்மளுடைய ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் வந்து பாசிட்டிவ் அதிர்வலைகளை கிரியேட் பண்ணி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய வாயு மண்டலத்துல அது பரவும். அப்ப இந்த உங்க வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு கோவிலுக்கு வந்த உணர்வு ஏற்படும். न्यारे और प्यारे फरिश्ते आत्माएं हैं. ஏன்னா உங்களால பரப்ப முடியும் பாசிட்டிவ் எனர்ஜியை. நீங்க சாதாரண ஆத்மாக்கள் கிடையாது, இறைவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பூர்வஜ ஆத்மாக்கள், பூஜ்யக்குரிய ஆத்மாக்கள். உங்களால இந்த பாசிட்டிவ் எனர்ஜியை அவசியம் பரப்ப முடியும். அந்த சேவை பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. न्यारे और प्यारे फरिश्ते आत्माएं हैं. कैसा भी आत्मा हो लेकिन थोड़े समय के लिए उस उत्साह में आ जाते हैं. இப்ப எப்படிப்பட்ட ஆத்மாவா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சமயத்திற்காக ஊக்கம் உற்சாகத்துல அவங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. சேவாக்கா அர்த்தக்கியாக, பாபா கேட்கிறாரு, சேவா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னது? சேவையினுடைய அர்த்தம் என்ன? உற்சவ் மனானா அர்த்த உற்சாகமே லானா. சேவையினுடைய அர்த்தம் நீங்க சந்தோஷமா இருக்கணும், உற்சாகத்தோட இருக்கணும். அதுதான் சேவை கொடுக்கிறாரு பாபா கூட. कोई भी चाहे स्थूल कर्म करते हो, चाहे वाणी द्वारा, चाहे संकल्प द्वारा करते हो, लेकिन ब्राह्मण आत्माओं के हर संकल्प, हर कार्य, बोल उत्सव है. இப்போ வந்து ஒரு ஸ்தூலமாக சேவா இருக்கு, வார்த்தைகளால சேவா இருக்கு, கர்மனா சேவா இருக்கு, மனசா சேவா இருக்கு, பலவிதமான சேவைகள் இருக்கு. இப்ப உங்களுடைய ஒவ்வொரு எண்ணம், வார்த்தை, செயல் எல்லாமே ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்றார். इस स्मृति से कभी भी थकावट नहीं होगी, போஜ் நெய் லகேகா. இந்த மாதிரி ஊக்கம் உற்சாகத்தோட நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா இந்த களைப்பே தெரியாது. ரொம்ப டயர்டா இருக்கு, அப்படியே டயர்டா ஆயிடுறது, இதெல்லாம் இருக்காது. ஊக்கம் உற்சாகம் இருந்தா களைப்பு இருக்காது. மாதா பாரி நெய் ஹோகா, தில் ஷிகஸ் நெய் ஹோங்கே. இப்போ நாம வந்து சும்மா இருக்கிறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு சேவையில, எந்த சேவையுமே கிடைக்கலையா, மனசா சேவையில பிஸியா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஊக்கம் உற்சாகத்தோட இருப்போம்ல, அப்ப மனசு பாரமாகாது. தலை வலிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டோம். தலை வலிக்கிறதுக்கு டைமே இருக்காது மனசா சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா,
மனசு உடைய மாட்டோம். பிஸியா இருக்கிறோம்ல, மனசு உடைக்கிறது கூட டைம் இல்லையே. மனசே உடைஞ்சு போச்சு. எதனால உடைஞ்சது? வேஸ்ட், பாஸ்ட் இதெல்லாம் நினைக்கிறதுனால. அதனால மனசு உடையறதுக்கு வாய்ப்பே இல்லை மனசா சேவா பண்றவங்களுக்கு. इस स्मृति से कभी भी थकावट नहीं होगा। जब किसको थकावट होती है, वह दिल सुस्त होती है, तो दुनिया में क्या करते हैं? மனசா சேவையில பிஸியா இருந்தா உங்களுக்கு டயர்ட்னஸ் வராது. இப்ப டயர்ட்னஸ் வரலைன்னா வெளி உலகத்துல என்ன சொல்றாங்க? டயர்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க வெளி உலகத்துல? कोई ना कोई मनोरंजन के स्थान पर चले जाते हैं. மூடே சரியில்லைங்க அப்படின்னா நான் பிகேஸ். சரி, ஏதாவது சினிமாக்கு போறாங்க, இல்ல எங்கேயாவது கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதுக்கு போறாங்க. ஏதாவது பார்க்கு, பீச்சு, ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க. எதனால? மனசே சரியில்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது சரி பண்றதுக்காக ஒரு ஒரு நல்ல இடத்துக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் எது நல்லதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு ஒரு மாற்றம் வரணும்ல. வீட்லயே இருந்து பாஸ்டே நினைச்சு மனசு உடைஞ்சு போறதுக்கு எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்னு கிளம்புறாங்க, आउटिंग போறாங்க. इसलिए थोड़ा मनोरंजन चाहिए. कोई ना कोई मनोरंजन के स्थान पर जाते हैं, कहते हैं आज माता बहुत भारी है, इसलिए थोड़ा मनोरंजन चाहिए. இன்னைக்கு ரொம்ப தலை பாரமா இருக்கு, மனசே சரியில்லை, அதனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தேவைப்படுறது. அதனால நான் இந்த இடத்துக்கு போறேன். ஏதோ ஒரு இடத்துக்கு போறாங்க, அவங்களுக்கு எது ரிலாக்ஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு போறாங்க. उत्सव का अर्थ ही है मौज मनाना. நம்மளுக்கு எது ரிலாக்ஸேஷன்? பிகேஸ்க்கு. மற்றவங்க வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன, இப்போ சில ஊர்ல பீச் இருக்கும், சில இடத்துல பார்க் இருக்கும், சில இடத்துல வந்து ஹோட்டல்ஸ்க்கு போறாங்க, சினிமா தியேட்டருக்கு போறாங்க. பிகேஸ்க்கு எது மனோரஞ்சன்? எங்க போலாம்? பாபா சொல்றாரு உங்களுக்கு வந்து ஊக்கம் உற்சாகத்துல கொண்டு வரக்கூடிய மனோரஞ்சன், அதாவது ஒரு கேளிக்கை. என்ன எங்க இருக்கு என்டர்டெயின்மெண்ட்? பிகேஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் எது தெரியுமா? சேவா தான். சேவா பண்ணுங்க அப்படின்றாரு. ஸ்தூல சேவை கிடைக்கலையா வாச்சா சேவா பண்ணுங்க, வாச்சா சேவை கிடைக்கலையா மனசா சேவா பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வெளியில எங்க போக போறீங்க? சேவா பண்ணுங்க அப்படின்றாரு. ஆட்டோமேட்டிக்கா மனசை சரி பண்ணி கொடுத்துருவாரு. சரி பண்ணி கொடுப்பாரு தானே. செஞ்சு பாருங்க அவர் சொல்றத, அனுபவம் கிடைக்கும். செஞ்சாதானே அனுபவம் கிடைக்கும். காவோ பீவோ மோஷ் கரோ ஏ உற்சாக ஹை. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆ, சந்தோஷமா உங்களை வச்சுக்கோங்க, சேவா பண்ணுங்க. ब्राह्मणों को तो हर घड़ी उत्सव है, हर कर्म ही उत्सव है. இப்ப பிராமணர்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு விழாதான். ஒவ்வொரு செகண்ட் நீங்க சாதாரண செயல் செய்றீங்களே, இப்போ ஒன்றும் இல்லை, பெருக்குறீங்க, வாஷ் பண்றீங்க, சந்தோஷமா செஞ்சு பாருங்க. அது வந்து ஒரு விழா மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டா மாறும். கர்ம யோகி கர்மா செய்யும் பொழுது பாபா நினைவுலேருந்து செய்யுங்க. அந்த சாதாரண ஒரு செயல் தான், அது கூட உங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா மாத்தி கொடுப்பார்ல. செஞ்சு பாருங்க. उत्सव मनाने में थकावट होती है क्या? ஒரு ஒரு பெரிய விழா நடக்குது, உற்சாகம் கொண்டாடுறாங்க, டயர்ட் ஆயிடுச்சுன்னு யாராவது சொல்லுவாங்களா என்ன? அங்க இருந்தாலே வைப்ரேஷன் வரும்ல, ஊக்கம் உற்சாகம் வந்து வரும் தானே. हाँ, मधुबन में जब मनोरंजन का प्रोग्राम करते हैं, बल 12 बज जाते हैं तो भी बैठे रहते हैं. மதுபன்ல கடவுள் சிவ பாபா பாக்குறாரு. சிவராத்திரி டைம்ல என்ன பண்றாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு மனோரஞ்சன் அதாவது கேளிக்கை, என்ன பண்றாங்க, டான்ஸு, ட்ராமா இதெல்லாம் போடுறாங்க. மதுபன்ல
ஆனா இது வந்து ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சிவ அவதரன் பத்தி ட்ராமா போடுவாங்க. அப்புறம் டான்ஸ் ஆடுவாங்க. பாட்டெல்லாம் பாடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்காரு பார்த்தீங்களா? சொல்றாரு. 12 மணி ஆனா கூட எழுந்து மாட்டேங்கிறாங்களாம். அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. பிகேஸ். அ ஏன்னா, அந்த கல்ச்சுரல் ப்ரோகிராம் அவ்ளோ இழுக்குது. அ கல்ச்சுரல் ப்ரோகிராம் பார்க்கறது 12 மணி ஆனாலும் எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க. क्लास में 12 बज जाए तो आधा क्लास चला जाता है. இதுவே 12 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. பாதி கிளாஸ் இருக்காது. யோசிச்சு பாருங்க. 12 மணி வரைக்கும் கிளாஸ் யோகா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மதுபன்ல எல்லா பிகேஸும் இருக்காங்க. ஹால்ல பாதி ஹால் இருக்காது. ஜனங்க போய் தூங்கிட்டு இருப்பாங்க. அதுவே கல்ச்சுரல் ப்ரோக்ராம் இருந்தா போறதுக்கு மனசே வரல. என்ன என்ஜாய் பண்றாங்க ஊக்கம் உற்சாகத்தோட. மனோரஞ்சன் அச்சா லக்தா ஹைனா இது கடவுள் பார்த்துட்டாரு. சிவ பாபா சொல்றாரு, இந்த மாதிரி ஜாலியா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்குது பிடிச்சிருக்கு, மனசுக்கு பிடிச்சிருக்கு தானே, பிடிச்சிருக்கு தானே. तो सेवा भी उत्सव है. அதே மாதிரி சந்தோஷமா இருங்க. ஒரு நாள் கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்த்து அன்னைக்கு மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது. எப்பவுமே சந்தோஷமா இருங்க. எப்பவுமே உங்களுக்கு ஊக்கம் உற்சாகம் தான். எப்பவுமே சேவா தான். என்ஜாய் பண்ணிட்டு இருங்க அப்படின்றார். அஹ் அந்த கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பார்க்கும்போது என்ஜாய் பண்றீங்க தானே, மனசால என்ஜாய் பண்றீங்கல்ல, மனசு ரிலாக்ஸ் ஆகுதுல்ல அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. நீங்க ஏன் வந்து கர்மனா சேவையை என்ஜாய் பண்ணி செய்யக்கூடாது? மனசா சேவையை கூட சந்தோஷமா ஏன் செய்யக்கூடாது? செஞ்சு பாருங்க. டயர்டே ஆக மாட்டீங்க. तो सेवा भी उत्साह है. इस विधि से सेवा करो. நான் ஏதோ கஷ்டப்பட்டு எனக்கு சேவை கொடுத்துட்டாங்க, வேற வழியே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு சேவை பண்ணாதீங்க. விட்டுருங்க. சந்தோஷமா பண்றதா இருந்தா பண்ணுங்க. அதை ஒரு விளையாட்டா எடுத்துக்கோங்க, ஒரு உற்சவமா எடுத்துக்கோங்க. விழாக்கெல்லாம் ஒரு ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா ஓடி ஆடி சேவா பண்றீங்கல்ல, மனசா சேவையை கூட சந்தோஷமா பண்ணுங்க. கர்மனா சேவை மட்டும் சந்தோஷம் இல்ல, மனசா சேவை கூட உற்சாகத்தோட பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. 12 மணி ஆனா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் மட்டும் சந்தோஷமா பாக்குறீங்கல்ல, அந்த மாதிரி அதுக்காக நைட்டு 12 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருக்காதீங்க. 10 மணி ஆனா போதும், தூங்க போயிடுங்க. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக பாபா சொல்றாரு. அன்னைக்கு நடந்திருக்கும், 12 மணி வரைக்கும் கல்ச்சுரல் பார்த்துருப்பாங்க, அதான் சொல்றாரு பாப்பா. 12 மணி வரைக்கும் முழிச்சிருக்காங்க. ஆனா அதுவே ஒரு கிளாஸ் இருக்குது, யோகா நைட்டு 12 மணி வரைக்கும் யோகா இருக்குன்னா உட்கார மாட்டாங்க, அது சொல்ல வர்றாரு. அது அவ்வளோ ஊக்கம் உற்சாகத்தோட தூக்கமே காணோம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்குறாங்க. அது மாதிரி நீங்க நைட்டு 12 மணி வரைக்கும் முழிக்காதீங்க. ஒரு பேச்சுக்காக சொன்னாரு 10 மணியோட. ஆனா நீங்க பகல்ல செய்யற சேவை வந்து ஊக்கம் உற்சாகத்தோட என்ஜாய் பண்ணிட்டு செய்யுங்க. ஒரு சாதாரண சேவை நம்மளுக்கு கிடைச்சு என்ன சேவை கொடுத்தா எதுவுமே சேவையில உயர்ந்த சேவை தாழ்ந்த சேவைலாம் இல்லை. அது நீங்க செய்யற விதத்துல தான் இருக்கு. இப்ப பிரம்மா பாபா வந்து இந்த விரட்டி தட்டினாரு, சாணி உருண்டெல்லாம் பிடிச்சு பிடிச்சு வச்சாரு, என்ஜாய் பண்ணிட்டு செஞ்சாரு. அவரும் பாபாவும் தனியா தான் செஞ்சிட்டு இருந்தாரு சேவா. அவரு கூட சிவ பாபா இருந்தாரு. என்ஜாய் பண்றது எப்படின்னா பிரம்மா பாபா பாருங்க, அந்த மாதிரி செய்யுங்க. எதுவுமே வந்து சிவபாபா நம்ம கூட இருந்தா எல்லாத்துலயும் ஊக்கம் உற்சாகம் தான். நம்ம தனியா செஞ்சோம்னா தான் எப்படி இருக்கும், அந்த தனிமை வரும், விரக்தி கூட சில பேருக்கு வருது, லோன்லினஸ் வருது. ஏன் பாபா என்ன செத்தா போயிட்டாரு? சிவ பாபாக்கு ஏதாவது அவரு வினாஷியா என்ன? அவினாஷி. அவினாஷி லிங்கம்னு சொல்றோம்ல, சிவனுக்கு அழிவே கிடையாது. அவர் உங்களோட துணைவனா இருக்கிறாரு, ஃப்ரெண்டா வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சம்பந்தத்துல பாபாவை கூட வச்சுட்டு சேவை பண்ணி பாருங்க. அப்ப என்ஜாய் பண்ணலாம். எந்த சேவை பண்ணாலும் சரி ஊக்கம் உற்சாகத்தோட பண்ணுங்க அப்படின்றார். जो भी सेवा करेंगे उस द्वारा अन्य आत्माओं का भी उत्साह बढ़ता रहेगा. அப்படி நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சேவை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த சேவை பண்ற நீங்க சேவா பண்ணும்போது உங்க கூட இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நீ செஞ்சு பாருங்க, தெரியும். वह सिर्फ मधुबन तक है.
மதுமல்ல இருக்கிற வரைக்கும் என்ஜாய்மெண்ட், வீட்டுக்கு போன உடனே அப்புறம் திரும்பவும் பழைய அப்படி இருக்கக்கூடாது. எப்பவுமே சந்தோஷமா இருங்க, ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க அப்படின்னு சொல்றாரு. वहां जाने से फिर சர்க்கம்டன்ஸ் दिखाई देंगे. அவங்க உங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது சர்க்கம்டன்ஸ், சூழ்நிலைகள். அப்படிலாம் தெரியக்கூடாது. நீங்க எந்த ஊருக்கு போனாலும் உங்க வைப்ரேஷன் அந்த இடத்தோட வைப்ரேஷனை மாத்தணும். அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நாம மற்ற வைப்ரேஷனை மாத்திட்டு வந்துடணும். அப்படி இருக்கணும் பாபா சொல்றார். उत्साह ऐसी चीज है जो उसके आगे परिस्थिति कुछ भी नहीं है. ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க, என்ஜாய் பண்ணுங்க லைஃபை. இதுக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருங்க. உங்க கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? மகா கால் இருக்காரு. சந்தோஷமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு பாபா. யாரை பார்த்தும் பயப்படாதீங்க, நல்லா சேவா பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா குடிங்க, குஷி குஷியா இருங்க. குஷி மாதிரி ஒரு டானிக் கிடையாது. என்ஜாய் பண்ணி சேவா பண்ணுங்க. மனசு உடைஞ்சு எந்த சேவையும் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்க செய்யாம இருக்கிறது கூட நல்லது. ஆனா மனசு உடைஞ்ச நேரத்துல கூட ரிலாக்ஸேஷனுக்கு போறாங்கல்ல, அது மாதிரி நீங்க சேவையை ஒரு ரிலாக்ஸேஷனா எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளில வந்துருவீங்க. ஆனா சேவை செய்யும்போது ஊக்கம் உற்சாகத்தோட பண்ணணும். மனசு சரி பண்ணிடுவாரு. சரிங்களா? அதனால ரொம்ப கவலையோட சேவா பண்ணாதீங்க, சந்தோஷமா பண்ணுங்க. அவ்வளவுதான் பாபா எதிர்பார்க்கறது. பிரம்மா பாபா சாணி உருட்டுறதே சந்தோஷமா உருட்டுனாரு. என்ஜாய் பண்ணுங்க. அஹ், என்ன இருக்கு, என்ன எடுத்துட்டு போக போறோம் போகும்போது? ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்க. உங்களால 4 பேர் குஷி அடையட்டும். आज उत्सव मनाने आए हो ना, அப்போ சிவராத்திரி இன்னைக்கு மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க. ஊக்கம் உற்சாகத்தோட சிவராத்திரி கொண்டாடுறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. சிவ ஜெயந்தி கோ உற்சவ் कहते हैं. சிவ ஜெயந்தி விழா அப்படி தானே சொல்றோம். उत्सव मनाने नहीं आए हो लेकिन हर घड़ी उत्सव है. நீங்க உற்சவம் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்னா கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறம் நார்மலா ஆயிடக்கூடாது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் உற்சவம் தான். ஒவ்வொரு செகண்டும் ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க. ஏ அண்டர்லைன் கர்னே ஆயே ஒவ்வொரு செகண்டும் ஊக்கம் உற்சாகத்தோட இருப்பேன் அப்படின்றது அண்டர்லைன் பண்றதுக்காக நம்ம மதுபன் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. ताकत भी ना हो, मानो शरीर में शक्ति नहीं है, बदन की शक्ति की कमी के कारण मन में फील होता है ये नहीं हो सकता. लेकिन उत्साह ऐसी चीज है तो आप में अगर उत्साह है तो दूसरों भी उत्साह में आगे बढ़कर के आपके सहयोगी बन जाएंगे. இப்ப சப்போஸ் சரீரத்துல கோஆப்ரேஷன் இல்லாம இருக்கலாம், உடம்பு சரியில்லாம இருக்கலாம், பணம் குறைவா இருக்கலாம், சேவை பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா மனசுல ஊக்கம் உற்சாகம் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவு பேர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க தெரியுமா? அதனால சந்தோஷத்தை மட்டும் ஒரு பொழுதும் விட்டுறாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் ஊக்கம் உற்சாகத்தோட இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு பாபா சொல்றார். धन की कमी भी होगी तो कहाँ न कहाँ से धन को भी उत्साह खींच कर लाएगा. உண்மையை சொல்ல போனா பண ப்ராப்ளம் இருக்கு. ஆனா மனசுல உற்சாகம் இருந்தா அந்த பணம் எங்கிருந்து வந்து சேருதுன்னே தெரியாது. இந்த மதுபன்ல கூட த லைட் அப்படின்னு ஒரு ஃபிலிம் போட்டாங்க. அதுல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லை, அரை அரை ரொட்டி தான் போட்டாங்க. அப்புறம் பாபாட்ட சொல்றாங்க, மம்மாட்ட எல்லாம் சொல்றாங்க, நான் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல அப்படின்னு. பிரம்மா பாபா வராரு, நாளைக்கு வந்து ஹோலி, அதனால ஜிலேபி கிலாவோ அப்படின்ட்டு போறாரு. இவங்க அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க. ஜிலேபி எங்கேருந்து கொடுக்கறது, சாப்பாடே இல்லை, ஜிலேபி எங்கேருந்து கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் பார்த்தானா மூட்டை மூட்டையா வந்து இறங்குது. சாமா யாரோ அமுச்சிருக்காங்க, பைசா வேற கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த நாள் ஜிலேபி போட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இதுல இந்த எக்கியமே யாரோடையது? அப்ப நம்ம எல்லாருமே பாபா குழந்தைங்கன்னா வெறும் அம்மாவுக்கு, பிரம்மா பாபாவுக்கு,
தாதிங்களுக்கு மட்டும்தான் சிவ பாபா ஹெல்ப் பண்ணுவாரா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. நாமளும் அவரோட குழந்தைங்க தானே. ஒவ்வொரு பிகேக்கும் கடவுள் ஹெல்ப் பண்றது அவருக்கு கடமை, அது அவருக்கு. சரிங்களா? அதனால நம்மளுக்காக கடவுள் இருக்கிறாரு, எனக்காக என்னோட சிவன் இருக்கிறாரு அப்படின்னு நினைங்க. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா சேவா பண்ணுங்க. நம்ம என்ன எடுத்துட்டு போறோம்? ஒன்றும் இல்லை. 4 பேருக்கு கடவுள் வந்திருக்கிறாருன்ற மெசேஜ் கொடுக்கணும். உங்களோட ஊக்கம் உற்சாகம் மட்டும்தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. என் குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும், அத்தீந்திரிய சுகத்துல இருக்கணும், அது சத்தியுகத்துல கிடைக்காது. அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாரு. இருந்துட்டு போகலாம். ம். பணமே இல்லாட்டி கூட பணம் வந்து சேர்ந்துரும் அப்படின்றாரு. உற்சாக ऐसा चुंबक है जो धन को भी खींच कर लाएंगे. ஆனா உங்க ஊக்கம் உற்சாகத்தை மட்டும் குறைச்சிடாதீங்க. பணம் இழுத்துட்டு வந்து சேருமா. பணம்னா இந்த உலகிய விஷயம் தானே. அது பாபா உங்களுக்கு கொடுக்காம யாரு கொடுக்க போறாரு? அதை அமுச்சு வைப்பாரு. ஆனா உற்சாகம் யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. அதை விட்டுட்டீங்கன்னா அவர் கண்டுக்க மாட்டாரு. நம்பிக்கை, உற்சாகம், தைரியம் இதெல்லாம் எப்பவுமே விடக்கூடாது. தன்னம்பிக்கை இதெல்லாம் இருந்தா பாபாவோட உதவி நிறைய அனுபவம் ஆகும். साथियों को भी खींच कर लाएगा, சஃலதா को भी खींच कर लाएगा. அதனால உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. வெற்றி உங்களை தேடி வரும். எல்லாத்துக்கும் மேல நம்பிக்கை மட்டும் வச்சா போதும், பாபா மேல எல்லாம் வந்து சேரும். जैसे भक्ति में कहते हैं ना, हिम्मत उत्साह धूल को भी धन बना देता है. ஊக்கம் உற்சாகம் இருந்தா மண்ணு கூட என்னவா மாறும்? மண்ணு இருக்கு இல்லையா, அது கூட வந்து தங்கமா மாறுமா. அப்படிலாம் சில இடத்துல நடந்திருக்கு. நம்ம பக்தி மார்க்கத்துல கேள்விப்பட்டிருக்கோம். ஏதோ ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. கோவில் கட்டுறதுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து பைசா கொடுக்கணும். அந்த பைசா கொடுக்கறதுக்கு பைசா இல்லை. அப்ப மண்ணு அந்த கோவில் கட்டும்போது அந்த செதுக்குவாங்கல்ல, அதுல இருந்த மண்ணெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே ஒருத்தரை வந்து என்ன பண்ணிட்டாரு, அது அப்படியே மண்ணெல்லாம் என்னவா மாறிடுச்சு. பாபாவை நினைச்சிருக்காங்க பக்தியில, அந்த மண்ணு வந்து தங்கமா மாறி இருக்கு. அது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்குல்ல. ஆனா அந்த கோவில் கட்டணும், சிவனோட கோவில், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் பாதியில நிக்க கூடாது அப்படின்ற ஊக்கம் உற்சாகம் இருக்கும்போது பக்தியில ஹெல்ப் பண்ணவர் உங்களுக்கு பண்ண மாட்டாரா? ஆனா பேராசையெல்லாம் படக்கூடாது. நம்மளுக்கும் தங்கம் வரணும் அப்படின்னு. நம்மளுக்கு எதுக்கு தங்கம்? உங்களுக்கு என்ன தேவையோ அது நிறைவேற்றுவாரு. யார் மூலமாவது வந்து சேரும். ஆனா ஊக்கம் உற்சாகம் தைரியம் இதெல்லாம் குறையக்கூடாது. அது உங்க கையில இருக்கு. उत्साह ऐसी अनुभूति है जो किसी भी आत्मा की कमजोरी के संस्कार का प्रभाव नहीं पड़ सकता. இந்த ஊக்கம் உற்சாகம் அப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. நீங்க சதா சந்தோஷமா இருந்தா உங்களை டவுன் பண்றதுக்காக யாராவது வருவாங்கல்ல, நீங்க சட்டே பண்ண மாட்டீங்க. ஏன்னா நீங்க உற்சாகத்துல இருக்கிறீங்க, உங்களோட ஃப்ரீக்குவன்சி ஹையஸ்டா இருக்குன்னா யாரும் உங்களை கீழே இறக்க முடியாது. சரிங்களா? எந்த ஒரு காரணத்தை கொண்டும் உற்சாகம், ஊக்கம் உற்சாகத்தை குறைச்சிக்க கூடாது. தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. அ, நான் இருக்கிறேன் உங்க கூட அப்படின்னு பாப்பா சொல்றாரு. இதை விட வேற என்ன வேணும்? ம். बाप दादा का सभी सेवादारियों को गारंटी का वरदान है, समझा? அதனால பாப் தாதா எல்லா சேவாதாரி குழந்தைகளுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. நீங்க ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க, உங்களோட தேவைகள் எல்லாமே நான் நிறைவேற்றி வைக்கிறேன், சேவா பண்ணுங்க, நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் அப்படின்றாரு. बाप दादा खुश है, अच्छी लगन से सेवा के प्लान बना रहे हैं. பாப் தாதாக்கு கூட ரொம்ப குஷி இருக்கு, நல்ல முறையில சேவைக்காக பிளான் பண்றீங்க அப்படின்ட்டு. संस्कारों को मिलाना अर्थात संपूर्णता को समीप लाना. ஆனா கூடவே என்ன பண்ணுங்க, சேவா பண்ணும் பொழுது அப்பதான் ஒரு ஒருத்தரோட சம்ஸ்காரம் வெளிப்படும்ல. அப்ப ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி நடந்துப்பாங்க சேவையில.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணி சேவை பண்ணுங்க. அப்பதான் சம்பூர்ண தன்மை வெளியில வரும். சமயக்கோ சமீப்லானாக சமயமும் அருகாமையில் வரும். बाप दादा भी देख रहे हैं, संस्कार मिलन की रास अच्छी कर रहे थे. பாப் தாதா கூட பார்த்துட்டு இருந்தாரு. சன்ஸ்கார மிலன், எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான், வேற ஒன்றும் இல்லை. இது நல்லா தான் பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். அச்சி குஷ்பு ஆ ரஹி தி, நம்ம எல்லாரோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வரும், சகிப்பு தன்மை வரும். அப்ப நம்மகிட்ட இருந்து நறுமணம் வருமா, அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன். तो सदा कैसे रहना, உற்சவம் மனானா, உற்சாகமே रहना. எப்பவுமே எப்படி இருக்கணும், உற்சவம் கொண்டாடணும், உற்சாகத்துல இருக்க வேண்டும். खुद ना भी कर सके तो दूसरों को उत्साह दिलाओ, तो दूसरे का उत्साह आपका भी उत्साह में लाएगी. உங்களால ஒரு சேவை பண்ண முடியலையா, குஷியா இருக்க முடியலையா, மத்தவங்களை குஷிப்படுத்திடுங்க, உற்சாகத்தை கிரியேட் பண்ணுங்க. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உற்சாகத்தை கொண்டு வந்துருவாங்க. निमित्त बने हुए बड़े यही काम करते हैं ना, दूसरों को उत्साह दिलाना अर्थात स्वयं को உற்சாக மேலானா. நிமித்தமா தாதிங்களாம் என்ன பண்றாங்க, நம்மளெல்லாம் குஷிப்படுத்துறாங்க, நம்மளெல்லாம் அப்படியே ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்குற உற்சாகத்துல நம்ம நம்ம உற்சாகம் அவங்கள குஷிப்படுத்துது. இதுதான் தாதிங்க பண்றாங்க. கபி பை சான்ஸ் பாபா சொல்றாரு, 16 आना उत्साह हो तो दूसरों को 8 आना उत्साह दिलाओ, तो आपका भी 2 आना उत्साह बढ़ जाएगा. இப்ப 16 அணா உற்சாகம் இருக்கு, நீங்க மத்தவங்களுக்கு 8 அணா கொடுத்தீங்கன்னா அதுல 2 அணாவாவது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் தானே அப்படின்றார். அது என்ன கணக்கு தெரியல. அதாவது நாம மத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா கொஞ்ச நாச்சும் நம்மளுக்கு கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றாரு. பிரம்மா பாப் की विशेषता क्या रही, பிரம்மா பாபாவோட விசேஷதா என்னது. कोयले उठाने होंगे तो भी उत्साह से उठाएंगे, मनोरंजन करेंगे. அதான் நம்ம இப்ப சொன்னோம்ல, இந்த பாய்லருக்காக பாபா வந்து ரெடி பண்ணாரு. அந்த என்ன சொல்லுவாங்க, சாணியில வந்து விரட்டி தட்டினாரு, உருண்டை பண்ணாரு. அதுக்கப்புறம் கறியெல்லாம், கறி இருக்குல்ல அது கூட போடுவாங்க அதுல பாய்லர்ல. அது கூட கறியை நம்ம கையில எடுக்கிறதா, கையெல்லாம் கருப்பாயிடும்ல, இப்படிலாம் பிகேஸ் நினைப்பாங்க. ஆனா பிரம்மா பாபா நினைக்கல, அதை கூட சந்தோஷமா எடுப்பாராம். எல்லாத்தையும், எந்த ஒரு சேவை எல்லாத்தையும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணி செஞ்சு இருக்கிறாரு. நாமளே அந்த மாதிரி பண்ணலன்னா யார் பண்ணுவாங்க. எந்த சேவையுமே சந்தோஷமா செய்யுங்க, ஊக்கம் உற்சாகத்தோட. நம்ம அப்பா அப்படிதான் செஞ்சு இருக்கிறாரு, பிரம்மா பாபா. बाप दादा मुरली में कोयले की बात कर रहे थे और थोड़े समय बाद समाचार मिला कि अबू रोड में कोयले की वैगन्स पहुंच गई है. अच्छा, பாப் தாதா வந்து இந்த நிலக்கரி பத்தி சொல்லும்போது, நிலக்கரி வந்து சேர்ந்துருக்கான் அப்ரோட்ல அப்படின்னு மெசேஜ் வந்து சேர்ந்துருக்கு, அது பிராக்கெட்ல இருக்கு. सभी पांडव क्या करेंगे, सदा उत्साह में रहेंगे ना, उत्साह कभी नहीं छोड़ना. என்ன சொல்ல வராரு, ஊக்கம் உற்சாகத்தை விட்டுறாதீங்க, ஒரு பொழுதும் விடாதீர்கள். अभी का उत्साह आपके जड़ चित्रों के आगे जाकर पहले उत्साह हिम्मत लेकर फिर कार्य शुरू करते हैं. இன்னைக்கு நீங்க ஊக்கம் உற்சாகத்தோட இருக்கிறதுனால தான் அவங்க என்ன செய்றாங்கன்னா, கோவில்ல எல்லாம் வந்து ஊக்கம் உற்சாகத்தோட அந்த உற்சவம் கொண்டாடுறாங்க. உங்க ஜட சித்திரம் முன்னாடி தான் போய் என்ன பண்றாங்க, உற்சவ மூர்த்திக்கு முன்னாடி போய் உற்சாகம் வந்து கொண்டாடுறாங்க. पांडवों का महावीर का चित्र कितना प्रसिद्ध है, பாண்டவர்களுடைய மகாவீர் அது கூட ரொம்ப பிரசித்தமானது தான். चारों ओर के सर्व அதி சிரேஷ்ட பாக்யவான் பட்சோங்கோ, நாலாபுறமும் உள்ள
மிகவும் சிரேஷ்டமான பாக்கியவான் குழந்தைகளுக்கு सदा ज्योतिर्बिंदु बन ज्योतिर्बिंदु बाप को प्रत्यक्ष करने के उमंग उत्साह में रहने वाले सदा ज्योतिर्बिंदुவா இருந்து ஜோதிர்பிந்துவாக விளங்கக்கூடிய சிவ தந்தையை பிரத்யக்ஷம் செய்யணும் அப்படின்ற எண்ணத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு சதா தில் மே பாப் கி பிரத்யக்ஷதா கா ஜெண்டா லஹரானே வாலே மனசால பாபா பிரத்யக்ஷம் ஆகணும் அப்படின்ற அந்த கொடியை பறக்க வைக்கக்கூடிய சதா விஸ்வமே பாப் கி பிரத்யக்ஷதா கா ஜெண்டா லஹரானே வாலே உலகத்துல பாபா வந்திருக்கிறாரு பூமியில அப்படின்றது அதை நீங்க காட்டக்கூடிய ஐசே ஹீரே துல்லிய பாப் கி ஜெயந்தி சோ பச்சோं की ஜெயந்தி की முபாரக் है அதனால வைரத்திற்கு சமமான சிவ ஜெயந்தி குழந்தைகளுடைய பர்த்டே அதற்காக வாழ்த்துக்கள் सदा मुबारक से उड़ने वाले हैं அவர் சதா रहेंगे இந்த வாழ்த்துக்களால பறந்துகிட்டே இருங்க சதா அப்படி இருங்க ऐसे उत्साह में रहने वाले हर समय उत्साह उत्सव मनाने वाले அவர் சர்வ को உற்சாக திலானே வாலே எப்பவும் பறந்துகிட்டே இருங்க மற்றவங்களுக்கு ஊக்கம் உற்சாகத்தை கொடுங்க நீங்களும் சந்தோஷமா இருங்க மற்றவங்களுக்கும் குஷிப்படுத்துங்க அப்படி இருக்கக்கூடிய மகான சக்திசாலி ஆத்மாவோं திருமூர்த்தி சிவ் பாப் கி யாத் பியார் முபாரக் அவர் நமஸ்தே திருமூர்த்தி சிவ பரமாத்மாவுடைய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரம் நமஸ்காரம் நல்லது ஓம் சாந்தி இன்னைக்கு பாபா சிவராத்திரியை ஊக்கம் உற்சாகத்தோட எப்படி கொண்டாடணும் அதை பத்தி சொல்லியிருக்கிறாரு நாமளும் இதை மறக்காம இந்த மாதிரி ஒரு பாபா சொன்னார்ல எந்த சேவையும் கிடைக்கலன்னா மனசா சேவை இருக்கவே இருக்கு மனசா சேவை பண்ணா மனசு உடைஞ்சிடாம பாபா பார்த்துப்பாரு எப்பவுமே ஊக்கம் உற்சாகத்தோட இருங்க பிரம்மா பாபா அந்த சாணி உருட்டும் போதும் ஊக்கம் உற்சாகத்தை விடல அந்த கறியெல்லாம் எடுத்து பாய்லர்ல போடுவாராம் பிரம்மா பாபா தன் கையால அந்த வேலை பண்ணியிருக்கிறாரு கையெல்லாம் கறி ஆயிடுமே அப்புறம் அப்படிலாம் யோசிச்சாரா கடவுள் வர ரதம் நாம கறியெல்லாம் கையில எடுக்கலாமா அப்படிலாம் யோசிக்கல நாம யாரு அது கூட ஊக்கம் உற்சாகத்தோட செஞ்சாரு சாதாரணமா செய்யல சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு செய்வாராம் சின்ன சின்ன வேலையை கூட ரோடு போட்டிருக்கிறாரு அத மாதிரி எதுவுமே சின்னது கிடையாது பாபா வீட்டுல நம்மளுடைய எண்ணங்கள் ஹையஸ்டா இருக்கணும் ஸ்திதி ஹையஸ்டா இருக்கணும் ஊக்கம் உற்சாகம் இருக்கணும் அதுல எது செஞ்சாலும் அது ஹையஸ்ட் சேவாதான் அதனால இந்த சிவராத்திரியில பாபா எதிர்பார்க்கறது என்னன்னா எல்லா பிகேஸும் சந்தோஷமா இருங்க எது செஞ்சாலும் ஊக்கம் உற்சாகத்தோட செய்யுங்க அதான் பாபா எதிர்பார்க்கிறாரு நல்லது ஓம் சாந்தி சரி ஓம் சாந்தி நான் அமைதியான சூழ்நிலையில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றேன் ஐந்து தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடல் எனும் ஆலயத்தில் ஜோதிர் பிந்துவான ஆத்மாவாகிய நான் நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டே இருக்கின்றேன் ஆத்மாவாகிய என்னுடைய பிரகாசமானது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை
உடல் முழுவதும் பரவுகின்றது. நான் ஆத்மா. மிகவும் லேசாக இருப்பதை உணர்கின்றேன். இந்த உடல் எனும் கூண்டிலிருந்து விடுபட்ட சுதந்திர பறவையைப் போன்று பறந்து என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி ஆன்மீக பயணத்தை மேற்கொள்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்து விண்ணில் பறந்து சென்று கொண்டே இருக்கின்றேன். சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திர மண்டலங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து என்னுடைய உண்மையான வீடாகிய பரந்தாமத்தை நோக்கி செல்கின்றேன். இந்த பரந்தாமம் நாலாபுறமும் செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படுகின்றது. எங்கு பார்த்தாலும் ஆழ்ந்த அமைதி சூழ்ந்து காணப்படுகின்றது. இந்த இடம்தான் என்னுடைய தாய் வீடாகும். ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த வீட்டிற்கு நான் வருகின்றேன். இங்கு ஆத்மாவாகிய என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் சிவ பரமாத்மாவை காண்கின்றேன். இறைவனும் உருவத்துல என்னை போன்றே ஜோதிர் பிந்துவாக ஒளி புள்ளியாக ஜொலித்துக் கொண்டிருக்கின்றார். உருவத்தில் புள்ளியாக இருந்தாலும் அனைத்து குணங்களிலும் சர்வ சக்திகளிலும் கடலாக விளங்குகின்றார். தூய்மையின் கடலாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து தூய்மையின் ஒளிக்கற்றை ஆத்மாவாகிய என் மீது விழுகின்றது. ஆத்மாவின் மீது படிந்துள்ள பூர்வ ஜென்மத்தினுடைய பாவக்கரைகள் அனைத்தும் நீக்கப்பட்டு ஆத்மா கரையற்ற வைரமாக
ஜொலிக்கின்றது. அன்பு கடலாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து பரிசுத்தமான, எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காத, சுயநலமற்ற, மிகவும் உயர்ந்த, ஒப்பற்ற, உண்மையான, நிரந்தரமான இறை அன்பை நான் பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அமைதியின் கடலாக விளங்கும் சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியை பெற்று என்னுடைய உள்ளமானது சாந்தம் அடைகின்றது. சத்து சித்த ஆனந்த ஸ்வரூபமான சிவ தந்தையிடமிருந்து பேரானந்தத்தை பெற்று ஆனந்த கடலில் நான் மூழ்கிக் கொண்டே இருக்கின்றேன். எந்த இறைவனை அடைவதற்காக பிறவி பிறவியாக தேடிக்கொண்டிருந்தேனோ அவரை அடைந்ததால் உலகையே அடைந்த ஒரு மன நிறைவு, திருப்தி ஏற்படுகின்றது. மேலும் சிவ தந்தை தன்னுடைய குடை நிழல் மூலமாக ஆத்மாவாகிய எனக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கின்றார். நான் இறைவனின் பாதுகாப்பு கவசத்திற்கு உள் இருக்கின்றேன். தற்பொழுது சிவ தந்தையின் துணையோடு பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த பூமியில் வாழும் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் என்னுடைய சகோதர ஆத்மாக்கள் ஆவார்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் சிவ தந்தையிடமிருந்து ஆழ்ந்த அமைதியும் பேரானந்தமும் அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் கிடைக்கின்றது. இறை அன்பானது அனைத்து ஆத்மாக்களின் மன காயங்களுக்கு மருந்தாக அமைகின்றது. அனைத்து சகோதர ஆத்மாக்களும் சுகம் மற்றும் சாந்தியை அனுபவம் செய்கின்றார்கள். இந்த உலகில் வாழும் அனைத்து ஜீவராசிகளும் அமைதி அடைகின்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும்
ஆழ்ந்த அமைதியடைகின்றன. அந்த 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட இந்த உடலில் நான் வந்து அமர்கின்றேன். இந்த முழு உடலும் தூய்மையாக்கப்படுகின்றது. ஒளி உடலாக மாறுகின்றது. என்னிடமிருந்து ஆழ்ந்த அமைதியானது அலை அலையாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுகின்றது. முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. நான் ஒரு அமைதியான ஆத்மா. ஓம் சாந்தி, சாந்தி, சாந்தி.